நிய்யத்தை வைத்து பயணம் செய்யலாம். நான் தொழுகிறேன் அப்படின்னு நிய்யத்தை வச்சு பயணம் செல்லக்கூடிய பள்ளி. இந்த மூன்றுக்கு அடுத்த உள்ள ஒரு தரஜாவில உள்ள பள்ளி எதுன்னு சொன்னா அது மஸ்ஜித் குபா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, கான யஸூரு ஃபி குல்லி யௌமின் சபத்தின் மஅ வுதுஇன் ராக்பிமன் மாஷியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு தடவை மரத்துல ஏறுறாங்க. மரத்துல ஏறும்போது அவங்க காலு சின்னதா இருக்கு, காலு குட்டியா இருக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருக்காங்களே, நிறைய ஹதீஸ் அறிவித்தவங்க. அவங்க காலு ரொம்ப சின்னதா இருக்கும், கொஞ்சம் சூம்பி போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா காலு. இதை பார்த்து ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாரு, காலை பார்த்துட்டு ஆதர் ரிஜில் லஈஃப், என்ன இது சுருக்கமா ஒரு சின்ன காலை வச்சுக்கிட்டு ஏறுறாரு குட்டையரு அப்படின்ட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துருச்சு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்? அவருடைய காலை கொண்டு போய் மீசான் தராசில் வைத்தாலும் கூட, உஹது மலையை கொண்டு வந்து இன்னொரு தராசில் வைத்தாலும் அவர் கால் எடைதான் அதிகமாக இருக்கும். பள்ளி அங்க இருக்குதுன்னு வச்சுக்கீங்களா, அங்கிருந்து இங்க வருவாங்க. இது ஒரு ஈதுகா மாதிரி. நம்ம ஊர்ல ஈதுகா பண்றது தெரியுமா, பெருநாள் தொழுகை தனியா தொழுவாங்க, அங்கதான் வந்து மழை தொழுகை தொழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இங்கதான் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த இடத்துல மட்டுமே அல்லாஹ் ஒரு மேகத்தை நிறுத்தி வச்சு இங்க மட்டும் மழை பெய்யும். அந்த மேகம் அப்படின்னாலே கமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மஸ்ஜிதுக்கு பேரே மஸ்ஜிது கமாமா அப்படின்ற பேர்